ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காஸ்மெட்டிக் மேக்கிங் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சன்ஸ்க்ரீனில் தான் பார்க்க போகிறோம். சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி திரியாக வருது, ஃப்ளேக்கியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சன்ஸ்க்ரீனில் அதிகபட்சமான திக்கனர் யூஸ் பண்ணியிருந்தா, இப்போ ஜாந்தன்கம்மாக இருக்கட்டும், கார்போமரி இந்த மாதிரியான திக்கனர்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களோட சன்ஸ்க்ரீனோட எமூல்ஷன் ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னாலுமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ எமூல்ஷன் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு நல்ல ஸ்டேபிளான எமூல்சிஃபையர், அதே சமயம் எமூல்ஷனை ஸ்டேபிள் பண்ணக்கூடிய திக்கனர்ஸாக நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு திக்கனிங்கும் கரெக்டாக இருக்கும், அதே சமயம் எமோஷனும் ஸ்டேபிளாக இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணும்போது ஃப்ளேக்கியாவோ இல்லை அந்த சன்ஸ்க்ரீனை ஜஸ்ட் நீங்கள் இப்படி பண்ணிங்கனாலே ரவுண்டாக பால் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கான ரீசன் அதிகமாக திக்கனர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கனால தான். இந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சன்ஸ்க்ரீன் ரொம்பவே பெட்டராக வரும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.